ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஜே. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் வீடியோ இது தான். அப்புறம் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ட்ரிப்பாக நம்ம வந்து குண்டாறு போக போகிறோம். அது இன்றைக்கி ட்ரிப்பு பார்த்திங்க அப்படின்னா குண்டாறு டேம். ஸோ நம்ம ஊரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 34 கிலோமீட்டர் வருதுங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான விஷயம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பைக்கில் வந்து எந்த பைக்கில் போகிறோன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம பழைய சேனலில் பார்த்துருப்பீங்க ஒரு பைக்கு. எல்லாருக்கும் தெரியுமா அப்படிங்கிறது தெரியலை, கொஞ்சம் பேருக்கு தெரியும். இது என்ன பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸல் தாங்க. நம்ம எக்ஸலில் தான் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. டைம் வந்து நான் குண்டாறு டேமுக்கு போகிறேன். இது வரைக்கும் நான் போனதே கிடையாது, ஃபஸ்ட் டைம் போகிறேன். எப்படி இருக்குங்கிறது தெரியலை. நம்ம ஊர்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா 34 கிலோமீட்டர் ஓடுது. இந்த 34 கிலோமீட்டர் பார்த்திங்க அப்படின்னா எந்த வழியாக போக போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆலங்குளம், பவுர் சத்திரம், தென்காசி, அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இளஞ்சி, அந்த ரோட்டில் தான் நம்ம வந்து போக போகிறோம். இடையில போகும்போது ஒரு சின்ன கடைக்கு வந்து ஒரு நம்ம கடைக்கான பொருள் வாங்க வேண்டியிருக்கு. போகிற வழிக்கு அப்படியே வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வீடியோக்கு வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அது போதும் எனக்கு. உங்களோட சப்போர்ட் வந்து எப்போவுமே தேவை. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆலங்குளத்துலேருந்து கிளம்பியாச்சு. ஸோ ஆலங்குளத்துலேருந்து கிளம்பி ஒரு 5 நிமிஷம் இருக்குங்க. இங்கே இருந்து பார்த்திங்க அப்படின்னா 34 கிலோமீட்டர். ஸோ நம்ம வந்து எவ்வளோ நேரத்தில் ரீச் ஆகும் அப்படிங்கிறதுலாம் தெரியாது. நம்ம ஓட்டிகிட்டு போகிற பைக் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸல் தான். ஸோ ரொம்பலாம் ஸ்பீடெல்லாம் போக முடியாது. நார்மலான ஸ்பீடில் நம்ம வந்து கன்டினியூ பண்ண போகிறோம். ஓகேவா, வீடியோ எல்லோரும் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களோட மோட்டிவேஷன் இருந்தால் தான் நான் வந்து அடுத்த வீடியோ வந்து போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, பைக்கில் என்னடா ஸ்பீடாமீட்டர் 0லே இருக்குன்னு நினைக்காதீங்க. அது வந்து கொஞ்சம் ஒர்க் ஆகாமல் இருக்குது. ஸ்ட்ரைட்டில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் எல்லாமே கிளியராக ப்ராப்பராக பண்ணுவோம். ஓகே, பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குங்க. ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. க்ரீனிஸாக அப்படியே பயங்கரமாக இருக்குது. அந்த ரூட் எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா தென்காசிக்கு அடுத்து செங்கோட்டை போகிற ரோடு. ஸோ நம்ம கேரளாவுக்கு போகிற ரோடை பிடிச்சோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இளஞ்சி வருது. ஸோ இளஞ்சியிலேருந்து 4 ரோடு பிரியும். அதுலேயும் ஸ்ட்ரைட்டாக வந்தீங்க அப்படின்னா நேராக செங்கோட்டையிலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் இருக்கும். நாம் வந்து யார்கிட்டையுமே கேட்கணும்னு அவசியமே இல்லை. லொக்கேஷன் போர்டு எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த இடத்துக்கு போகிறதுக்கு போர்டு எல்லாமே வச்சுருக்காங்க. நம்ம அதை பார்த்துட்டு அப்படியே கன்ஃபியூஸாக வந்துகிட்டே இருந்தாலே போதும். ஓகேவா,
ரோடு பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ நீட்டாக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்கிற ரோடு எல்லாம். ஸோ எந்த குண்டு குழியுமே இல்லை, நல்லா நீட்டாக பண்ணி வச்சுருக்காங்க. ரோடு எல்லாமே அப்படியே பயங்கரமாக இருக்குது. நம்ம வந்து பயப்படாமல் ட்ராவல் பண்ணலாம். ஸ்பீட் பார்த்திங்க அப்படின்னா 50-40 மெயின்டைன் பண்ணலாம். அந்த அளவுக்கு இயற்கையை ரசிச்சுக்கிட்டே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். முதல் முறையாக நான் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வெளியே ட்ராவல் பண்ணுறேன். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அந்த இயற்கையை பார்க்குறதுக்கு, இந்த மாதிரிலாம் வியூவை பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது. இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, உண்மையாக தான் சொல்லணும். முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஹெல்மெட்டில் தான் நான் கேமராவை மாட்டிட்டு லாக் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ வந்து நம்மளால் மைக் இன்னும் வாங்க முடியலை. ஸோ அதோட அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஹெவியாக இருக்குது. அதனால் இன்னும் அந்த மாதிரி பொருட்கள் வாங்கலை. இப்போ பார்த்திங்க அப்படின்னா சும்மா நார்மலாக ஹெல்மெட்டில் வச்சுட்டு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். அதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா மவுண்ட் வாங்கியிருந்தேன். ஸோ அது வந்து 120 ரூபா தான் வந்துருந்துச்சு. கேமராவை விட அதோட அக்சசரிஸோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. அது Insta 360ன்னு இல்லை, எந்த கேமரா வாங்கினாலுமே நம்ம வந்து அதோட அக்சசரிஸ்ன்னு பார்க்கும்போது குறைஞ்சது சின்ன பொருளாக இருக்கணும்னு வைங்களேன் 2500 ரூபாய்க்கு மேலே வருதுங்க. அதெல்லாம் நம்ம எப்படி வாங்குறது அப்படின்னே தெரியல. ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு இருக்கிறேன் சேர்த்து. பார்ப்போம், கூடிய சீக்கிரத்தில் மைக்கு எல்லாமே வாங்குவோம், கண்டிப்பாக வாங்குவோம். ஒரு வழியாக நம்ம ட்ரெக்கிங் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டோங்க. ஸோ பைக்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே தான் பார்க் பண்ணியிருக்கிறோம். பார்க்கிங்கு பார்த்திங்க அப்படின்னா பைக்காக இருந்தால் 10 ரூபா. ஸோ அதுக்கப்புறம் காருக்கு, பஸ்ஸுக்கு, வேனுக்கு அதுக்கெல்லாம் எவ்வளோ ப்ரைஸுங்கிறது தெரியல. பைக்குக்கு 10 ரூபாங்க, ஒரு பைக்காக இருந்தால் அப்படின்னா 10 ரூபா. ஸோ அது வந்து கீழே விட்டுட்டோம் வந்துட்டோம். நம்ம வந்து இப்போ மேலே ட்ரெக்கிங் பண்ணி போயிட்டுருக்குறோம். ஸோ ட்ரெக்கிங் போகிற வழியில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஜீப்பு தாங்க வருது. ஸோ இது வந்து 4 வீல் டிரைவில் உள்ள ஜீப் மட்டும்தான் இதில் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க மட்டும் தான் கண்டிப்பாக போக முடியுது. ஏன்னா பார்த்திங்க அப்படின்னா ரோடு அவ்வளோ மோசம். ஸோ கீழே பாருங்கள், நீங்களே பார்க்க தெரியும், பாறைகள் தாங்க, ஃபுல்லுமே பாறையாக தான் கிடக்குது. ஸோ ட்ரெக்கிங் பண்ணுறதுக்கு செம்மையாக இருக்குது. நம்மளும் அந்த மாதிரி ஜீப் பிடிச்சி போகலாம் தான். ஆனால் நாங்கள் வந்திருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா 2 பேர் தான் வந்திருக்கோம். அதனால் நம்ம வந்து அதெல்லாம் போட்டு ஏன் வீண் பண்ணுறது, ரொம்ப அமௌண்ட்லாம் நம்மகிட்ட கையில் இல்லை. மொத்தம் 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருக்கோம். ஸோ வெளியே வந்து பார்க்கிங் பார்த்திங்க அப்படின்னா 10 ரூபா கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்காக செலவு என்ன ஆக போகுது அப்படிங்கிறது தெரியலை. அது எதுவும் செலவு இருந்துச்சுன்னா இப்போ அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஜ். ஸோ இப்போ நம்ம வந்து குண்டாறு டேமில் தான் இருக்கோம். ஸோ டேம் பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்குது. இப்போ தான் வந்துட்டு உடனே கிளம்புறோம். ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு, நான் வந்து குளிக்கலை. ஸோ மச்சான் தான் வந்தான், குளித்தான், கிளம்புறோம். ரொம்பவே சூப்பராக இருக்க இடம், பிளேஸ் வந்து சூப்பராக இருக்குங்க. நம்ம வந்து வெளியே தான் பைக்கை விட்டுட்டு ஒரு 1.5 கிலோமீட்டர் கிட்ட நடந்து வரணும். இதை பார்த்தீங்களா அந்த ஜீப்பை? ஸோ செம்மையாக இறங்கி வருதில்ல, பயங்கரமாக இருந்துச்சு இந்த வியூலாம். ஸோ நெக்ஸ்ட் பண்ணுறேன்.
ஃபால்ஸுக்கு போகிற வழியில் இது போல் 2 வாட்டர் க்ராசிங் இருக்குங்க. செம்மையாக இருந்துச்சு பார்க்குறது. நிறைய பேர் உட்காந்து குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இது மாதிரி இன்னும் மேலே போனோம் அப்படின்னா ப்ரைவேட் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபால்ஸ் இருக்குது. பாருங்க, செம்ம அழகாக இருக்குங்க. இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்க்கவே கிடையாதுனாலாம் இதுதான் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைமு இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்க்குறது. இது என்னோடய பழைய சேனலில் நிறைய வீடியோ போட்டிருப்பேன் இயற்கை சம்மந்தமாக. ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் போட்டிருப்பேன். ஸோ இதை தான் நான் இவ்வளோ நாளாக மிஸ் பண்ணிகிட்டு இருந்துருக்குறேங்க. ரொம்ப ஒரு என்னன்னு சொல்லனே தெரில, அந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்குது. ஸோ நம்ம போகிற வழியில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரெக்கிங் பண்ணுற ஜீப் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 2-3 க்ராஸ் பண்ண முடியாமல் நின்றுச்சு. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாங்க. இதில் ஓட்டுற எல்லா டிரைவர்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா வயசு பார்த்திங்க அப்படின்னா 20-25 தான் இருக்கும். ஏஜே ஸ்குவாட், இந்த வீடியோவை நான் வந்து இதோட எண்ட் பண்ணுறேன். ஸோ வந்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அடுத்த வீடியோவில் நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் நிறைய இருக்குது. நம்ம வந்து இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு வரோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுவோம். ஓகேவா? பாய் மக்களே.